ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லிக்விடு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, குப்பையில் தூக்கி போடுற இந்த மாதிரி கெட்டு போன லெமன் இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மேஜிக் க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கெட்டு போன எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் சாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு பாக்கெட்டு, ₹1 ஷாம்பு பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவரில் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நுர வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா விம் லிக்விடு, ஸோ அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லிக்விடுக்காக உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து என்னோடய சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் இந்த மாதிரி கடப்பாக்கல் வந்து போட்டு அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது எல்லாமே வந்து அந்த சோப்பு தண்ணி எல்லாமே பறந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சிட்டு உப்பு தண்ணி கரை மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கவுண்டர் டாப்லேயும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மாதத்தில் ஒரு தடவை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ண ஸ்ப்ரே வந்து இந்த டைல்ஸ் மேலே வந்து கடப்பாக்கல் மேலே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அது நல்லா ஊறிடும். இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அழுக்கு தனியாக வரது தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வந்து அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த டிப்பு வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடப்பாக்கல்லில் உப்பு தண்ணி கரை மாதிரி பிடிக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி திரும்பவும் வந்து இந்த டிப்பு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஆயில், அந்த ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் அந்த கடப்பாக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த வெள்ளையாக வந்து பிடிச்சிட்ருக்கு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம வந்து அதில் லிக்விடெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதனால் அப்படி பிடிக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல இந்த கடப்பாக்கல்லில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். அதே மாதிரி கீழே கவுண்டர் டாப்லேயும் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. ஸோ ஆயில் வந்து சேர்த்ததுனால ஒட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை வச்சு தேய்ச்சி பாருங்கள். ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் தொடச்சும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டவே ஒட்டாது. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வந்து கிச்சனில் சமையல் வேலை முடித்த கையோடையே நம்ம இந்த மாதிரி அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுற ஒரு பெரிய வேலை வந்து டென்ஷன் இல்லாமையே போயிடும். ஸோ அதே ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி காலையில் டிஃபன் வேலை முடிஞ்ச கையோடையே நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்ததுனால நான் காலையில் டிஃபன் வேலை முடித்ததுக்கப்புறமா தான் இது வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ நீங்கள் மதியானம் லஞ்சு நைட்டு டின்னர் கூட நீங்கள் முடித்தது கையோடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுப்பு வந்து எப்பவும் க்ளீனாக இருக்கும். இதில் வந்து நம்ம விம்மும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி ஷாம்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வாசமாகவே இருக்கும் அடுப்பு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஹார்டான கரைகள் வந்து பிடிக்கிற வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து க்ளீனாக நீட்டாக தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பில நான் வந்து என்னோட கவுண்டர் டாப் வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருக்காங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த அலுமினியம் ஸ்டிக்கர் வந்து ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரூஃப் தான். ஸோ, கொஞ்சமாக வந்து கரை பிடிச்சிருந்தா கூட நம்ம ஈர துணி வச்சு இப்படி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, பளிச்சுன்னு அந்த கரை வந்து போயிடும். ஸோ, நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான நிறைய நேரம் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே தேவை கிடையாது. ஸோ, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்ருங்க. சமையல் முடித்த கையோடையே இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப், அதாவது நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டலைன்னா கூட நீங்கள் உங்களோட கவுண்டர் டாப்பை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கரோட லிங்க் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இது ஒட்டின வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கக்கா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி வீடியோ வந்து எடிட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்னென்ன ஸ்டிக்கர்லாம் ஒட்டினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ, அந்த மாதிரி தொடச்சி விட்டதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீங்கள் தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ, இது வந்து எந்த அளவுக்கு சூடு தாங்குது அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா தானே நம்ம வந்து வீடியோவில் ஷேர் பண்ண முடியும். ஸோ, அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ வந்து போடலை. அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சீக்கிரமாகவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பியூரிட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வெளியில் அங்கங்கே வந்து கரைகள் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க கை வச்சு தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் அங்கங்கே கரை ஆகும். ஸோ, அதுக்காக இந்த மாதிரி அதையும் வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ, ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத் வச்சு தொடச்சி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எறும்பு தொல்லைகளும் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ, செவுத்து பக்கமாக நம்ம மாட்டியிருக்கிறதுனால அங்கேருந்து வர்ற எறும்புகள் கூட டேங்குக்குள்ளே போயிடும். ஸோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு. ஸோ, ஃப்ரிட்ஜு வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ, அதோட கைப்பிடி வந்து பிடிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னும்போது டக்குன்னு அந்த கையோடையே வந்து ஃப்ரிட்ஜை வந்து டோர் ஓப்பன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து கரைகள்லாம் பிடிச்சிட்ருக்கும். ஸோ, அந்த மாதிரி கரைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரே ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈர கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களோட ஃப்ரிட்ஜும் வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ, கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் அதில் வைக்கும்போது குழந்தைங்க எடுத்து போட்டு சாப்பிடும் போதெல்லாம் சாப்பாடெல்லாம் செதறும் இல்லையா? ஸோ, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் உடனே வந்து தொடச்சி விட்டாலும் அதில் வந்து ஒரு மாதிரி கரையாக பிடிச்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளாஸு. ஸோ, கிளாஸ் அப்படிங்கிறதுனால லைட்டாக எங்கன்னா கரை ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அது வந்து பளிச்சுன்னு அசிங்கமாக தெரியும். ஸோ, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லிக்விட் தான் 2 நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தொடச்சி விட்ருவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். புதுசாக நம்ம வந்து வாங்கி போட்டப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ, கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த லிக்விடை ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ, பாருங்கள் நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம். ஸோ, பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாத்ரூம் க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த டாய்லெட் பவுல் தான் அதிகமாக வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம். ஸோ, இதை வந்து அதிகமாக வந்து கண்டுக்க மாட்டோம். ஸோ, அந்த மாதிரி வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த மாதிரி கரை பிடிச்சி ரொம்பவே பார்க்குறதுக்கு மோசமான நிலமையில இருக்கும். ஸோ, நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் இதில் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ளீனிங் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. லைட்டாக நீங்கள் வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, நல்லா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே வந்து போகிற மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரை அதிகமாக பிடிச்சிருக்கு, போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தேய்ப்போம் இல்லையா நார், அந்த நார் கூட வந்து போட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பட்டப்பட்டே அவங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ, நல்லா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா நான் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இது எல்லாமே எனக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அதிகமாக டைம் எடுக்கவே இல்லை. ஸோ, ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ, பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ, தண்ணி கலர் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுடலாம்.
ஸோ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து போய் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து இந்த டாய்லெட் பவுலும் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக இந்த டைம்லேயே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளஷரோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ மாதத்தில் ஒரு தடவை நம்ம கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இதுக்காக நம்ம வந்து அதிகமான விலையில் காசு கொடுத்து எந்த ஒரு க்ளீனிங் லிக்விடும் வந்து வாங்க தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.